அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கின்ற கோயில் முக்தீஸ்வரம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ தர்ம சமவர்த்தினி அம்பிகா சமேத முக்தீஸ்வரர் திருக்கோயிலை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த கோயில் எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் 7 கிலோமீட்டர் பயணித்தோம்னா இந்த ஆத்தூர் என்றும் ஒரு அழகிய கிராமம் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 63 அனைவரையும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த முதல் கோயில் பார்த்திங்கன்னா வாராகி அம்மன். இது நம்மளுக்கு நேராக தெரியறது முக்தீஸ்வரருடைய கருவறை தான். ஆத்தூர் என்னும் கிராமம், அழகிய கிராமத்தில் இக்கோயில் அமைந்திருக்கு. மேலும் இக்கோயில் இங்கே பாருங்கள், விநாயகர், முருகர், அனைத்து தெய்வங்களும் தனித்தனியான சன்னதியில் வடிவமைக்கப்பட்டு 2006 தான் இது புனரமைச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க, வில்வ மரம் இக்கோயிலுடைய தல விருட்சம். சுற்றுப்பிரகாரத்தில் பாருங்கள், இதுதான் முக்தீஸ்வரருடைய கருவறை விமானம். கோஷ தெய்வங்கள் அனைத்தும் இருக்குது. இது முருகர், சுப்பிரமணியர் இங்கே தனி கோயிலாக உள்ளே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பாருங்கள், மேலே சுதை சிற்பங்கள் அவ்வளவு அழகாக நேர்த்தியாகவும் பார்ப்பதற்கு நன்றாக அமையப்பட்டுள்ளது. மேலும் இதன் பக்கத்திலே பார்த்திங்கன்னா விநாயகருடைய ஆலயமும் தனியாக, அதுவும் நேர்த்தியாக சுதை சிற்பங்கள் விமானங்கள் மேலே அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கே பாருங்கள், இந்த கோயில் ஆத்தூர் என்னும் கிராமத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்தூர் இந்த கோயில் இல்லாமல் மேலும் 6 கோயில்கள், இத்துடன் சேர்த்து 7 கோயில்கள் இங்கே சிவாலயங்கள் இந்த ஊரில் அமைந்திருக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் ஒரு சிவாலயமும் ஒரு வைஷ்ணவ தலம் பெருமாள் கோயில் தான் இருக்கும். ஒரு கிராமம்னு எடுத்திங்கன்னா ஒரு சிவன் கோயிலும் ஒரு பெருமாள் கோயிலும் தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் முக்கியமான இது சேஷ்டா தேவி. இங்கே சுற்றுப்பிரகாரம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த சனீஸ்வரனுடைய மனைவி தான் சேஷ்டா தேவி, மகன் மாந்தி. அந்த கோயில் தனியாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை பார்த்திங்கன்னா அவ்வளவு விசேஷமான நாள்னு சொல்லலாம். அனைவரும் வேண்டி சேஷ்டா தேவியை இங்கே வழிபடுகின்றனர். மேலும் சுற்றுப்பிரகாரம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இக்கோயில் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோழர்கள் காலத்து கோயில் தான். இதில் பார்த்திங்கன்னா அந்த சுற்றுப்பிரகாரத்தில் எல்லாமே கல்வெட்டுகளும் இங்கே பொறிச்சிருக்காங்க. மேலும் இங்கே 7 கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த பாருங்கள், கல்வெட்டுகள் கூட பாருங்கள், நம்மளுக்கே தெரியும். அந்த சுற்று வரும்பொழுது அந்த சுற்றுப்பிரகாரம் ஃபுல்லாகவே கல்வெட்டுகள் தான் பொறிச்சிருக்காங்க. இது சோழர்கள் காலத்து கட்டிடக்கலையை இது பிரதிபலிக்கின்றது. மேலும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆத்தூர் உள்ளே 7 கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அருள்மிகு வழித்துணை பனீஸ்வரர் ஆலயம், அருள்மிகு முக்தீஸ்வரர், இதை தான் இப்போ பார்க்குறோம். அருள்மிகு ஜலகண்டீஸ்வரர் ஆலயம், அருள்மிகு ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம், அருள்மிகு முத்தபுரீஸ்வரர் ஆலயம், அருள்மிகு திரிகணீஸ்வரர் ஆலயம், அருள்மிகு ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஆலயம். 7 ஆலயங்கள், சிவாலயங்கள் இந்த கோயிலில் அமைய பெற்றிருப்பது பெரும் சிறப்பு. இங்கே பாருங்கள், துவாரபாலகர்லாம் வடிவமைச்சு சுதை சிற்பமாக செதுக்கி திருப்பணிகள்லாம் 2006 பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுதான் அம்பிகா தர்ம சமவர்த்தினி அம்பிகா சமவுடைய சன்னதி. மேலும் இந்த கொடிமரம் பாருங்கள், கொடிமரம் இப்போ தான் இது பைரவருடைய தனி சன்னதி. சுற்றுப்பிரகாரம் வரும்பொழுது பைரவர் அவருக்கே உரித்தான இடத்துல பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். அம்பிகை தெற்கு நோக்கி இருக்காங்க. ஈஸ்வரன் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்காங்க. இது எல்லா சிவாலயங்களிலும், அனைத்து சிவாலயங்களும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இந்த கொடிமரம் பாருங்கள், என்ன உயரம் பாருங்கள். நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு இப்போ தான் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. ரொம்பவும் சிறப்பான கோயில், ரொம்ப விசேஷமான கோயில். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னதானம் தான் இங்கே சிறப்பு. ஏன்னா அம்பிகை அன்னதானம் செய்யும் பொழுது ஈஸ்வரனே அந்த அன்னதானத்தை உணவு அருந்தியதாக ஐதீகம். அதனால தான் இங்கே வேண்டுபவர்கள் வேண்டி
அன்னதானம் இங்கே கொடுத்தாங்கன்னா நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். அதனால் இந்த கோயிலுக்கு வாங்க, குறிப்பை நம்பர் தரேன். அனைவரும் வந்து சிவனை வழிபட்டு அருள் பெறுக. நன்றி.